So why this white paper? இன்று தமிழ்நாட்டின் மாநிலத்தின் கணக்கு புத்தகத்தை உங்கள் முன் திறந்து வைக்கிறேன். இது முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் ஆதாரங்களின் அடிப்படையிலும் உருவாக்கப்பட்ட ஒரு பகுப்பாய்வு கட்டமைப்பாகும். இங்கு இடம்பெறும் ஒவ்வொரு எண்ணிக்கையும் சரிபார்க்கப்பட்ட போது ஆவணங்களில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மாநில அரசின் பட்ஜெட் ஆவணங்கள், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் சிஏஜி சான்றெழுத்து தணிக்கை தரவுகள். இங்கு இடம்பெற்றுள்ள தகவலில் எந்த அரசியல் கட்சி வேறும் கருத்து என மறுக்க முடியாது. இவை அனைத்தும் மாநில அரசின் சொந்தமாக தணிக்கை செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வ பதிவுகள். ஏன் இந்த 5 ஆண்டு காலப்பகுதி மட்டும்? அதைவிட நீண்ட காலத்து அல்ல. கொரோனா போர் தொற்றுக்கு பிறகு இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு தொடக்க நிலையிலிருந்து பயணத்தை தொடங்கின. ஒரே மாதிரியான வெளிப்புற அதிர்வுகளை எதிர்கொண்டன. ஆகவே 2021-22 முதல் 25-26 வரையிலான காலப்பகுதியை கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற ஒத்த தொழில்துறை அமைப்பும் பொருளாதார அளவும் கொண்ட மாநிலங்களுடன் நியாயமான ஒப்பீடு செய்யக்கூடிய ஒரு காலப்பகுதியாகும். இந்த ஆய்வின் முக்கிய கண்டுபிடிப்பு என்னவென்றால், அந்த மாநிலங்கள் மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. திருக்குறள் 478 கூறுவது போல், வருவாய் குறைவாக இருப்பதிலும் தீமை இல்லை, செலவுகளை அளவுக்கு மீறாமல் இருந்தால் போதும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த இதுக்கு குட்டி ஸ்டோரி, ஒரு ஸ்லைடுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்லிடுறேன். ஒரு புயலால் 4 அண்டை வீட்டாரின் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின என்று நினைத்து பாருங்கள். அப்போது யாருடைய வீடு பெரிது என்பதை பார்த்து மதிப்பிடுவதை நியாயமான ஒப்பீடு அல்ல. வெள்ளம் வடிந்த பிறகு யார் தங்கள் வீட்டை விரைவாக சீரமைத்து மீட்டு எடுத்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். 4 பேரில் 3 அதை செய்தார்கள், நாம் செய்யவில்லை. இந்த ஒரே அட்டைவணை முழு கதையும் ஒரே பார்வையிலே சொல்லிவிடுகிறது. ஒவ்வொரு வரியும் இந்த காலப்பகுதியின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை படித்து பாருங்கள். வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 78,324 கோடியாக உயர்ந்துள்ளது. இதுவரை இல்லாத அதிகபட்சம். சொந்த வரி வசூல் முயற்சி 5.45% குறைந்துள்ளது. இதுவரை இல்லாத குறைந்தபட்சம். மூலதன செலவு 1.44% குறைந்துள்ளது. இது ஒப்பிடும்போது மாநிலங்களில் மிக குறைவு. கட்டாய செலவுகள் 64.4% உயர்ந்துள்ளன. இது ஒப்பிடும் மாநிலங்களில் மிகவும் அதிகம். கடன் 28.3% அளவிலேயே நிலைத்துள்ளது. எந்தவித நிதி ஒருங்கிணையும் இல்லை. மேலும் FRBM சட்டத்தின் 3% பற்றாக்குறை வரம்பு ஒவ்வொரு ஆண்டும் மீறப்பட்டுள்ளது. ஒரு உதாரணம், 5 ஆண்டுகளாக ஒருவரின் ஆண்டு உடலை அறிக்கையில் இரத்த அழுத்தம், இரத்த சர்க்கரை, உடல் எடை மற்றும் கொலஸ்ட்ரால் ஆகிய அனைத்தும் தொடர்ந்து மோசமடைந்து கொண்டே இருந்தால் ஒரு அளவில் மட்டுமே கவலைக்குரியதாக ஆகலாம். ஆனால் அனைத்தும் ஒரே நேரத்தில் தவறான திசையில் நகர்ந்தால் அது வெறும் கவலை அல்ல, அது ஒரு தெளிவான நோய் அறிதல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப்.
இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.